ஸோ அனதர் ஒன் மேட்ச்சு, செகண்ட் மேட்ச். ஸோ மொத்தம் 3 லீக் மேட்ச் இருக்கிறனால செகண்ட் மேட்ச். முதல் மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தோம் கேஎல்எம் பாய்ஸ் டீம். ஸோ இது செகண்ட் மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச் இருக்கிறதுனா ஸோ கெயில் குட்டோட டீமுக்கும் அதே மாதிரி நம்மளோட கேஎல்எம் பாய்ஸ் டீமுக்கும் ஸோ நல்லா இருக்க போகுது மேட்ச்சு. ஸோ நம்மளோட செகண்ட் மேட்ச் இந்த மேட்சாக இருக்கிறனால கேஎல்எம் பாய்ஸ் vs கிங்ஸ் காரக்கோணம் 2 டீமான மேட்ச். இந்த மேட்ச்சுக்கும் 5 ஓவர் 4 பவுலர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணும். ஸோ டாஸ் பண்ண கிங்ஸ் இங்கே பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க, பவுலிங் இல்லை கேஎல்எம். ஸ்ட்ரைக்கர் கெயில் ஆஃப் தி வாக்கிங் லைன், முதல் பந்து தேவராஜ், சிங்கிள் ரன்னுங்க. ஸ்ட்ரைக்கில் விஷால், செகண்ட் பால், டாஸ், சிங்கிள் ரன், தேர்ட் பால். ஐயோ காலில் பட்டிருக்கு, டாட் பால், அப் தி வாக்கிங் லைன், சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கில் விஷால், லோஃபில் டாஸ், சிங்கிள் ரன், பேக் டு பேக் சிங்கிள். லாஸ்ட் 1 பால் ஃபர்ஸ்ட் ஓவர், ஸ்டெப் அவுட் ஆகி 6ங்க. கரெக்டாக பிக் பண்ணாருன்னு சொல்லலாம், லாஸ்ட் பாலில் 6. ஸோ முதல் மேட்ச்லேயும் லாஸ்ட் பால் 6, அதே மாதிரி செகண்ட் மேட்ச்லேயும் லாஸ்ட் பால் 6. இதோட ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு ஓவர் முடிவில் கிங்ஸ் 10 ரன் ஆடிருக்காங்க, விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல். ஸோ ஒரு டீமுக்கு டோட்டல் ஆகிட்டு 3 மேட்ச், 2 மேட்ச் வின் பண்ணாலே உள்ள என்ட்ராயெல்லாம் நினைக்கிறேன். செகண்ட் ஓவர் போகிறதுக்கு கேஎல்எம் பாய்ஸ் டீமுக்காக அகில், ஸ்ட்ரைக்கில் விஷால், ஃபுல் அண்ட் பேஸில் ஒட்டமலையே பட்டிருக்கு, டாட் பால், செகண்ட் பால். ஓய்யோ ஸோ முதல் பந்து ஃபுல் அண்ட் பேஸில், இந்த பந்து லெக் கட்டர் மாதிரி. தேர்ட் பால், ஓய்யோ கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு, டாட் பால். ஃபோர்த் பால், கனெக்ஷனா 6ங்க போயிருச்சு. முதல் 6 பதிவு பண்ணுறாரு. லாஸ்ட் 2 பால் செகண்ட் ஓவர். ஷாட் அழகாக பிக் பண்ணாருங்க, பேக் டு பேக் 2 6. விஷாக் அவரோட பேட்லேருந்து வெல் பிளேட். லாஸ்ட் 1 பால், கேட்ச் கேவா. ஸோ இந்த அங்கெங்கேயும் கொண்டு போகுது, நல்லா டேக்கன். முக்கியமான பேட்ஸ்மேனோட விக்கெட் லாஸ் ஆகுது. ஸோ முதல் பிரேக் த்ரூ செகண்ட் ஓவரில். 2 ஓவர் முடிவில் கிங்ஸ் 22 ரன் ஆடிருக்காங்க, 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டைலில் கெயில் ஷாட்டுங்க, ஃபுல் டாஸ், கரெக்டாக பிக் பண்ணார். பேக் டு பேக் 6 நினைக்கலாம். சான்ஸ் ஃபார் கேட்சா, டிஸ்டன்ஸ் இல்லை, நல்ல டேக்கன். ஸோ ஃபுல் டாஸ் ஆகிருந்தாலும் கெயிலோட விக்கெட் லாஸ் ஆகுது. ஸ்ட்ரைக்கில் நீ பேட்ஸ் அனு ஃபீல் பண்ணுறாங்க, டாட் பால். டிஸ்டன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அனதர் 1 விக்கெட்டு. ஸோ பேக் டு பேக் 2 விக்கெட்டு. ஸ்டைல் நியூ பேட்ஸ்மேன், ஷாட்டுங்க, 2 ரன். லாஸ்ட் 1 பேட் கனெக்ஷன், சிங்கிள் ரன். இதோட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. கிங்ஸ் 3 ஓவர் முடிவில் 31, 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு 2 ஓவர்ஸ். ஸ்ட்ரைக்கிங் இல்லை, ஷாட்டுங்க. ஸோ போகலன்னு நினைக்கிறேன், சிங்கிள் ரன், சாரி 2 ரன். நட் கனெக்ஷன், ஃபுல் அண்ட் பேஸில் போட்டு பந்து, சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கிங்கில் காரக்கோணம், ஃபுல் அண்ட் பேஸில் போட்ட பந்து, டாட் பால். Another one dot ball, back to back. Last 2 balls. Another one dot ball. So quality ங்க. So இதுவரைக்கும் நல்லா போட்டுருக்குற. Last 1 ball. Shot. பவுண்டரி கொடுத்துருக்காங்க, பந்து இங்கேருந்து வளைஞ்சி இப்படி போச்சு. ஸோ பவுண்டரியாக இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் பால் பவுண்டரி. இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் முடிவில் 39, 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க கிங்ஸ் காரக்கோணம். ஃபஸ்ட் இன்னிங்ஸோட முக்கியமான ஓவர். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் போகிறதுக்கு ஷைன் வந்துருக்காரு கேஎல்எம் பாய்ஸ் டீமுக்காக. ஃபஸ்ட்டு பால் ஷாட்டு, ஒய்யோ
கையில் குத்தி போயிடுச்சு. 6 முதல் பந்தை 6. ஷார்ட் பாலாக இருந்த பந்தை கரெக்டாக பிக் பண்ணி ஸோ 6ஆக மாற்றிருக்காரு. செகண்ட் பால் நல்ல அடி, பட் இருந்தாலும் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகுதுங்க. பேக் டு பேக் 2 6. தேர்ட் பால் another 6ங்க. ஹேட்ரிக் 6 பதிவு பண்ணுறாரு. ஸோ 4வது பேட்ஸ்மேனாக வந்து நிறைய ரன்னை பதிவு பண்ணுறாருன்னு சொல்லலாம். ஸோ பவுலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நியூ பவுலர் ஆல்பின். ஸோ லாஸ்ட்டு 3 பால் போடுறதுக்கு. நோ பால். ஸோ ஒரு ஓவர் பவுன்ஸு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பவுன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதன் காரணமாக இங்கே அடுத்த பந்து நோ பாலாக இருந்திருக்கு. ஸோ போன பால் நோ பால், இந்த பால் ஃப்ரீ ஹிட். நியூ பவுலர் ஆல்பின். கிரேட் ஒன்றுங்க. ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்ட பந்து. லாஸ்ட் 2. டிஸ்டன்ஸ் கிளியர் ஆயிருக்குங்க. 6 பவுண்ட்ரி. ஸோ போன பால் பவுண்ட்ரி. லாஸ்ட் 1 பால் ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்ட பந்து டாட் பால். ஸோ லாஸ்ட் ஒரு எக்ஸ்பென்சிவாக அமைஞ்சிருக்கு. ஸோ லாஸ்ட்டு 3 பால் போட்டு ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 பாலில் 3 6 பதிவு பண்ணியிருக்காங்க. இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. கிங்ஸ் காரக்கோணம் 5 ஓவர் முடிவில் 62 ரன் ஆடிட்டுருக்காங்க. 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 64 ரன் டார்கெட் KLM பாய்ஸ் டீமுக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் கரெக்டாக 30 பாலுக்கு 64. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கோபி முதல் ஓவர் போடுறதுக்கு. ஸோ கட்டர் பாய் வைஷாக் பிளேடுங்க. ஸோ முதல் பார்த்து தட்டிருக்காரு. ஸோ தரமாக போடக்கூடிய பவுலரு. ஸோ 2 பக்கமும் பந்த மாற்றுவார். அதே மாதிரி ஸ்லோயர் தரமாக போடுவார். செகண்ட் பால் கட் கனெக்ஷன். முக்கியமான கேட்சு. ஸோ விரட்டி போகிறாரு, எடுத்துட்டாருங்க. ஸோ கோபி KLM அவரோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது. ஸ்ட்ரைக்கிங் ஹேண்டில் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி பேட்ஸ்மேன் சாஜி. ஸோ விழுந்த இடத்துலேருந்து தரமாக கட்டுவான். டாட் பால். செகண்ட் பால் ஃபஸ்ட் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாட் பால். ஸோ அனந்தரம் டாட் பாலுங்க. குவாலிட்டியாக போட்டுருக்காரு முதல் ஓவரை. ஸோ இது வரைக்கும் பவுண்ட்ரிஸ் இல்லை. லாஸ்ட் 1 அனந்தரம் டாட் பாலுங்க. ஸோ ஃபஸ்ட் ஓவராக சூப்பராக போட்டுருக்காரு வைஷாக். இதோட ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு ஓவர் முடியல 1 ரன் ஆடிருக்காங்க. 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க KLM பாய்ஸ் டீம். ஸோ எல்லாமே 1-1-1. ஸோ முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு நீ சிவா ஸ்ட்ரைக்கில் ஆதர்ஸ் லெஃப்டி பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஃபஸ்ட் பால் டவுன் த ட்ராக். விழுந்த இடத்துல ரொம்ப தாழ்ந்து வந்துச்சு. டாட் பால். செகண்ட் பால் ஷாட்டுங்க. ஸோ ஸ்லோயராக போட்டு பந்து அழகாக பிக் பண்ணார். முதல் 6 பதிவு பண்ணார் ஆதர்ஷ். ஓடிட்டாங்க. சிங்கிள் ரன். கனெக்ஷன். சிங்கிள் ரன். பேக் டு பேக் சிங்கிள். ஷாட். another 1 6. பேக் டு இந்த ஓவரில் அடிக்கக்கூடிய 2வது 6 ஆது. டோட்டலாகிட்டு 3 மேட்ச் 2 மேட்ச் வின் பண்ணாலே சேஃப் ஜோனில் இருக்கலாம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் மேட்சாக இருக்கும் 2 டீமுக்குமே. சாரி KLM பாய்ஸ் டீமுக்கு இம்பார்ட்டன்ட் மேட்சாக இருக்கும். ஸ்லோயர் 1 டாட் பாலுங்க. ஸோ இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஏன்னா கிங்ஸ் காரக்கோணம் 2 மேட்ச் விளையாடி 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணால் அவங்க ரொம்பவே சேஃப் ஜோனில் இருப்பாங்க. ஸோ KLM பாய்ஸ் டீம் இந்த மேட்ச்சை வின் பண்ணால் ஸோ சேஃப் ஜோனில் இருப்பாங்க. ஸோ லாஸ் பண்ணால் ஸோ அடுத்த மேட்ச் க்ரூஷியல் மேட்சாக இருக்கும். அதை வின் பண்ணால் மட்டுமே தான் ஸோ மேலே வர முடியும். 2 ஓவர் முடிவில் 16 ரன் 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க KLM பாய்ஸ் டீம். 18க்கு 44 ரன் அடிக்கணும். ஸோ முக்கியமான ஓவர். ஸோ விஷாக் போட வந்து வைஷாக். ஸோ டாட் பாலுங்க. மேக்ஸிமம் டாட் இல்லாமல் ஓவருக்கு 15 ரன் வச்சு அடித்தாங்கன்னா மேட்ச் ஈஸியாக வின் பண்ணலாம் KLM பாய்ஸ் டீம். ஸோ முதல் பந்து டாட் பால் அமைஞ்சிருக்கு. ஸோ பேக் டு செகண்ட் பால். ஸோ அவருக்கான 2வது வர முதல் பந்து டாட் பாலை போட்டுருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் 1 ரனில் போட்டுருக்காரு. வாக்கிங் லைனில் போட்ட பந்து சிங்கிள் ரன். ஷாட்.
ஸோ டிஸ்டன்ஸ் கிளியர் ஆயிருக்குங்க. டாட் பால் ஸ்டெம் மேலே லாஸ்ட் டூ கனெக்ஷன் முக்கியமான கேட்ச். ஸோ விக்கெட்டுங்க. ஸோ மெயின் பேட்ஸ்மேனோட விக்கெட்டிங்க லாஸ் ஆகுது. ஸோ அது அவரோட விக்கெட் லாஸ் ஆகுதுங்க. ஸ்ட்ரைக் அண்ட் எனி பேட்ஸ்மேன் ஷைன். ஷாட் முதல் பந்து சிக்ஸுங்க, ஃபுல் டாஸு. ஸோ லாஸ்ட் பாலில் 6ல் முடிச்சிருக்காரு. இதோட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடியல 29, 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க கேஎல்எம் பாய்ஸ் டீம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 12 பாலுக்கு 35 ரன் பதிவு பண்ணும். முக்கியமான ஓவர் போடுறதுக்கு மேட்ச் ஓவர் போடுறதுக்கு சமீர். ஸோ 2 பக்கமுமே பந்தை மாற்றக்கூடிய போலர். ஸோ குவாலிட்டியான போலர். ஸ்ட்ரைக்கில் சாஜி ஸ்டெம்பு கிட்ட விட்டு வந்துச்சு பந்து. டாட் பால் முதல் பந்து. செகண்ட் பால் கனெக்ஷன் சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கில் ஷைன் காலியே பட்டிருக்கு. டாட் பால் ஷைன் டு ஷமீர். எட்டம்புலியே பட்டிருக்கு. டாட் பால். பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஷாட்டுங்க, காலுக்குள்ள வந்த பந்து அழகாக பிக் பண்ணாரு. 6. ஸோ ரிமைனிங் 7 பாலுக்கு 28 ரன் பதிவு பண்ணும். இந்த பந்து 6ஆக இருந்தனால் ஸோ அடுத்த ஓவர் ஸோ டஃப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ முக்கியமான பால் மேட்ச் பால். போல்டுங்க, காலுக்குள்ள விக்கெட். இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் முடியல 36, 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க கேஎல்எம் பாய்ஸ் டீம். ஸோ ரிமைனிங் 6 பாலுக்கு 28 ரன் பதிவு பண்ணும். ஸோ கடைசி 6 பாலுக்கு 28 ரன் பதிவு பண்ணும். ஸோ நியூ பாலர் நந்து ஸ்ட்ரைக்கில் சாஜி ஃபுல்லர் பேஸில் போட்ட பந்து. டாட் பால் முதல் பந்து. ஸோ 5 6 அடித்தா மட்டும்தான் வின் பண்ண முடியும். 28 ரன் கிட்ட அடிக்கணும். ஸோ மேக்ஸிமம் இவங்க அடிக்கக்கூடிய ரன் வந்து அவங்களுக்கு ரன் ரேட்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனி இவங்க பதிவு பண்ணக்கூடிய ரன்னு. ஷாட்டுங்க, பிக்கி. ஸோ இனி 4 பால் 4 6 பதிவு பண்ணும். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒரு 40 ரன் போயிருக்கு. ஸோ அதனால் ரெண்டு மேலே வந்துருக்கு. அனதர் ஒன் 6ங்க. நல்ல ட்ரை, பட் இருந்தாலும் 6 போயிருச்சுங்க. பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணுற சாஜி அவரோட பேட்லேருந்து. 3 பால் 15 ரன். ஓய்யோ ஒட்டம்புலியே பட்டிருக்குங்க. டாட் பால். ஸோ இனி இருக்கக்கூடிய 2 பாலுக்கு 2 6 வந்துச்சுன்னா ஸோ இவங்களுக்கு ரன் ரேட்டில் ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ லாஸ்ட் ஓவர் தாங்க இந்த மாதிரி. ஸோ இந்த லாஸ்ட் ஓவரில் இவங்களுக்கு ப்ரெஷராக இருக்குது. 2க்கு 15, 2 பால் 15 ரன். ஓய்யோ சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கிங் எண்டில் ஆல்பின் லாஸ்ட் 1 பால். ஃபுல் டாஸ் லெக் சைடு சிங்கிள் ரன். இதோட இந்த மேட்சை வந்து வின் பண்ணுறாங்க கிங்ஸ் காரக்கோணம். ஸோ இந்த மேட்சை லாஸ் பண்ணுறாங்க கேஎல்எம் பாய்ஸ் டீம். அடுத்த மேட்சுமே கேஎல்எம் பாய்ஸ் டீமோட மேட்ச் தான். ஸோ அடுத்த மேட்சும் கேஎல்எம் பாய்ஸ் டீமோட மேட்ச் தான். அடுத்த மேட்ச் முக்கியமான மேட்சாக இருக்கும் கேஎல்எம் பாய்ஸ் டீமுக்கு. ஸோ அடுத்த மேட்சை வின் பண்ணால் மட்டுமே தான் கேஎல்எம் பாய்ஸ் டீம் அடுத்த ரவுண்டுக்கு என்ட்ரு ஆக முடியும். ஸோ முக்கியமான மேட்சாக இருக்க போகுது அடுத்த மேட்ச்சு. ஸோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.